வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மைசூர் மசால் தோசை. இந்த மைசூர் மசால் தோசைக்கு ஃபஸ்ட்டு தோசைக்கு ஊற வச்சுக்குவோம். ஆக்சுவலாக இதுக்கு தோசை மாவு, சட்னி ஒன்று அது மேலே தடவறதுக்கு சட்னி, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா 3 பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இட்லி அரிசி இந்த கப்பில் ஒரு 2 கப் எடுத்துக்குவோம். எந்த கப்பில் இட்லி அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, அப்புறம் அவல் ஒரு 1/2 கப் அவல். இப்போ என்ன பண்ணுவோம், அரிசியை தனியாக ஊற வச்சுட்டு இந்த பருப்பு அவலையும் தனியாக ஊற வச்சுக்குவோம். உளுத்தம் பருப்பெல்லாம் ஊற வைக்கும் போது வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்குவோம். 6 மணி நேரம் ஊறட்டும். எல்லாம் ஊறின அப்புறம் அரிசியை தனியாக அரைச்சி இந்த பருப்பு, அவல், வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி இது அதுக்கப்புறம் எப்பவும் போல் தோசைக்கு இட்லிக்கு கரைச்சி வைக்கிற மாதிரி எவ்வளோ உப்பு போடணுமோ அதை உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்குவோம். ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும், ஃபர்மெண்ட் ஆகட்டும். இது புளிச்ச தோசை மாவு எப்படி இருக்க பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருந்த அப்புறம் இதில் பாம்பே ரவை 2 ஸ்பூன், அப்புறம் சர்க்கரை ஒரு ஸ்பூன். இந்த சர்க்கரை தான் இந்த நல்ல ரோஸ்டாக ரெட் கலரில் வரும் இல்லையா, அதுக்கு இந்த சர்க்கரை தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சர்க்கரையும் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த தோசை மேலே தடவறதுக்கு ஒரு சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருக்கு. அதில் பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் போடுறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சிவப்பு மிளகா ஒரு 3 போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். அது கலர் வர்றதுக்காக ஒரு காஷ்மீரி சில்லி ஒன்று போடுறேன். அதுவும் நல்லா லேசாக வறுப்பட்ட உடனே இந்த பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு அது லேசாக வதக்கிக்குவோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடுறேன். இதை இப்போது எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். இதுக்கான உப்பை போட்டுருவோம். உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா தோசை மாவில் உப்பு இருக்குது, உருளைக்கிழங்கு மசாலாவில் உப்பு போடுவோம். ஸோ கொஞ்சமாக உப்பை போட்டு மிக்சியில் அரைச்சிக்குவோம். இப்போது உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிவிடுவோம். மசால் தோசைக்கானது. அதற்கு நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான், அது பண்ணிவிடுவோம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருக்கு. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஸ்ப்ளாஷ் ஆகட்டும். அது 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். எண்ணெய் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/2 தக்காளி போடுறேன். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். அப்புறம் இந்த வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டுடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா சட்னிலையும் உப்பு இருக்குது, தோசை மாவுலேயும் உப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போடலாம். அப்புறம் மஞ்சள் தூள். இது கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் லேசாக நல்ல கன்சிஸ்டன்சி திக்காகட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் லைக் பட்டனையும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். மேக்ஸிமம் இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போது இறக்கிடுவோம். இதை இறக்கி எடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். தோசை மாவு இருக்குது, மசாலா இருக்குது, உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ மசாலா. இதோ இந்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நேராக நம்ம மைசூர் மசால் தோசை ஊற்றிடலாம். எண்ணெய் கண்டு காஞ்சதும் நல்ல தோசையை
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ மெல்லுசாக வேணால் ஊற்றலாம், சூப்பராக வரும். ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம திருப்பி போட மாட்டோம். ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த சட்னியை இது மேலே அப்படியே எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பொட்டேட்டோ மசாலாவை இது மேலே வச்சுருவோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க, போதும். இதில் கொஞ்சம் வெண்ணெய் போடுவோம். ஆக்சுவலாக வெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். சைடில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே திருப்பிடலாம். ஓகே, மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. வெங்காய சட்னி அண்ட் சாம்பார். இந்த சட்னி தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வந்ததுன்னு சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு நிமிஷம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.